கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேவ் கேரளா பிரிகேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. எதுக்கு? முல்லை பெரியாற்று அணை பலவீனமாக இருக்கிறது, கேரளாவிற்கு ஒரு புதிய அணை வேண்டும் என்று அந்த அமைப்பு சொல்லுது. உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்கு. நமக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், ஒரே ஒரு தீர்வு. என்ன தீர்வு? பலமாருக்கு பலமுறை சொல்லிட்டோம். அணு உலை ஆராய்ச்சியை தவிர, அணுகுண்ட ஆராய்ச்சியை தவிர மற்ற எல்லா ஆராய்ச்சியும் தமிழ்நாடு முல்லை பெரியாற்று அணையில செஞ்சு காட்டியிருக்கு. கேரளாக்கார மலையாளக்கார நம்பல. இனி என்ன செய்யணும்? கேரளாவுக்கு பாயக்கூடிய பரதப்புழா ஆறு, சாலியார் ஆறு, சாலக்குடி ஆறு, இப்படி பெரியாறு, இந்த ஆறுகளுடைய நீர்பிடிப்பு பகுதி முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கு. 2500 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க அங்க அணையை கட்டுவோம். உனக்கு முல்லை பெரியாற்றுல தண்ணி இருக்காது, அப்புறம் என்ன புதிய அணை கட்டுவேன்? எப்படி அணையை கட்டுவேன்? கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆகும். நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்துல உற்பத்தி ஆகக்கூடிய 20 விழுக்காடு மின்சாரம் கேரளாவுக்கு போகுது. அடிஷா வலிக்காது. கேரளாவுடைய 90 விழுக்காடு இறைச்சி தமிழ்நாடு தான் பூர்த்தி செய்யுது. 90 விழுக்காடு இறைச்சி மட்டுமில்ல, மாட்டுக்கறியை தடை செய்யணும். மிக முக்கியமாக எரும மாட்டுக்கறியை கேரளாவுக்கு தடை செய்யணும். நீ எப்படினாலும் இங்க வந்துதான் ராஜா ஆகணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் ஐயா சொன்னாங்க, பாரதி செல்வன் ஐயா சொன்னாங்க, திட்டறிக்கை தயாராச்சு. எதுக்கு? காவேரியில மேகதட்டு என்கின்ற புதிய அணையை கட்டுவதற்கு திட்டறிக்கை தயாராகிவிட்டது. உச்ச நீதிமன்றம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? திட்டறிக்கை தானங்க தயாரா இருக்கு, இப்பயா மேகதட்டு அணையை கர்நாடக அரசு கட்ட போது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான். அதே கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, திட்டறிக்கைக்கு தான் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அணையெல்லாம் கட்ட முடியாது, நாங்க தடுத்துருவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்க, ஆனா வாழ்நாள் முழுக்க கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துருவாங்க. கர்நாடக அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்கின்ற விரிவான திட்டறிக்கை கொடுப்பான மேகதட்டு அணைக்கு, ஆனா இவங்க மேகதட்டு அணை வருவதை தடுத்துருவாங்க. தமிழனா இருந்தா வலிக்கும் அவங்களுக்குலா? நீங்களா தமிழர்களா? சொல்லு பாருங்க, கேட்டு பாருங்க. கருணாநிதி இதுவும் பேசாதீங்க. எதுக்கு பேசக்கூடாது? கருணாநிதி தமிழரா? திமுகவுடைய முதல் மாநாடு 1951 சென்னையில் நடக்குது. எல்லாரும் நாடகம் போடுறாங்க, கலை நிகழ்ச்சி போடுறாங்க. இந்த முத்தமிழறிஞர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா, அவர் போட்ட நாடகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? குலமேலனி பிள்ளா என்கின்ற தெலுங்கு நாடகம். தெலுங்கு நாடகத்தை தன் கைப்பட எழுதி தெலுங்குல பேசி நடிச்ச இந்த திருட்டு பயனா மு கருணாநிதி. இவனைத்தான் முத்தமிழ் அறிஞர் சொல்றீங்களா? நீங்க இவனைத்தான் சொல்றீங்களா? கேட்ட கருணாநிதியை பேசாதீர்கள். ஏன் பேசக்கூடாது? சினிமால கரியரின் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தார். கிழிச்சாரு. 1949 திமுக தொடங்கப்பட்டது. கட்சி தொடங்குறதுக்கு 500 ரூபாய் தேவை. அண்ணாக்கு தேவை 500 ரூபாய் தேவை. கொடுத்த 5 பேர் பட்டியல் நான் சொல்றேன். பெத்தம்பாளையம் பழனிசாமி, எல்எஸ் இளங்கோ, மதுரை முத்து, சேலம் சித்தையன், கேகே நீலமகன் குமாரத்தை சேர்ந்தவர். இந்த 5 பேர்ல மு கருணாநிதி உங்க தலைவர் பேர் எங்க இருக்கு? ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. திமுகவை ஆட்டைய போட்ட முறை தமிழ்நாட்டையும் தமிழர் வளங்களையும் தமிழர் நலங்களையும் ஆட்டைய போடுகின்ற இந்த கும்பலுக்கு நாம வைக்க போகிற வேட்டுதான் விவசாய சின்னத்துக்கு நாம அளிக்கக்கூடிய ஓட்டு. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, முல்லை பெரியாற்று சிக்கல், மேகதட்டு சிக்கல் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த திமுக அதிமுக காரன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? why? They are just mere politicians. அவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைவர், உண்மையான தலைவர். He is a true people's leader, Mr. செந்தமிழன் சீமான். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் உலகம் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒரு ஆணின் விந்தணுவையும் தனித்தனியே பிரித்து எடுத்து முற்றிலும் வேறொரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில வைத்து ஒரு புதிய உயிரை உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி செய்யலாம்.
நவீன அறிவியல் உலகம் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ ஆத்துல கொள்ளையடிச்சிட்டாங்க, மலையை சுரண்டி கொளுத்துட்டாங்க, நீர் வளத்தை காவு வாங்கிட்டாங்க, கடல் வளத்தை கூறு போட்டு விற்று விட்டார்கள். இப்படி எல்லா இயற்கை வளத்தையும், பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எல்லாம் விட்டு தின்று விட்டார்கள் இந்த தனிப்பெரும் முதலாளிகள். அவன் இனிமேல் நிலாவுல போய் நான் கனிம வள கொள்ளை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அந்த கம்பெனிக்கு பேர் இன்டர்லியூன் அப்படின்னு. பூமியில இயற்கை வள கொள்ளை இல்ல, இனிமேல் நிலாவுல இயற்கை வள கொள்ளை நடக்க போகிறது. இதை செய்வதும் நவீன அறிவியல் உலகம் தான். ஆனால் இந்த நவீன அறிவியல் உலகம் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? 2 ஹைட்ரஜன் அணுவையும் 1 ஆக்சிஜன் அணுவையும் சேர்த்து ஒரு துளி தண்ணியை படைக்க முடியாது. அதுதான் இந்த நவீன அறிவியல் உலகம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, ஒரு துளி நீரை கூட உற்பத்தி செய்ய முடியாது நம்மளால. புரிஞ்சுதா? உலகம் பிறக்கும் போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதே அளவு நீர் தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு. என் தாய் தமிழ் சொந்தங்களே, அதுக்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் தொட்டி கடற்கரைகள். கடற்கரை மிகப்பெரிய நன்னீர் தொட்டி. ஆனால் இன்னைக்கு கடற்கரையில் வாழக்கூடிய அத்தனை கிராம மக்களும் குடிக்க தண்ணி இல்லாம, குடிக்க நல்ல தண்ணி இல்லாம தெரு தெருவா உட்கார்றாங்களா இல்லையா? தண்ணி 15 நாளுக்கு ஒருக்கா வருதா இல்லையா? 40 நாளுக்கு ஒருக்கா வருது. என்னுடைய கீழ்வேணூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கு. வேளாங்கண்ணில இருந்து பொய்கை நல்லூர் வரைக்கும் முழுக்க மணற்குன்று தேக்கி வச்சிருக்கிறது, முழுக்க நன்னீர் தொட்டி. இருந்தாலும் தண்ணி வரல. காரணம் என்ன? இந்த திருட்டு திராவிட திருவாளர்கள். இவங்கதான் இதை முறியடிக்கிறது தான் இந்த தண்ணீர் மாநாடு. விவசாயத்துக்கு வாக்களிங்க, நீரை காப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு ஒரு சொல்லோடை உண்டு. ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தண்ணீர். இதை நிறைய இலக்கியங்கள்ல சொல்லி வந்திருக்காங்க. அதுல சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்றாரு, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாண நீர் வேடி உலகிற்கு அவன் அல போல் வானின்று தான் சுரத்தலான் அப்படிங்கிறாரு. இல்ல இளங்கோடிகள் நல்ல சாமர்த்தியக்காரரு. எப்பவுமே ஒரு புத்தகத்தை எழுதணும்னா கடவுள் வாழ்த்து பாடுவாங்க. ஆனா மங்கள வாழ்த்துல அவரு திங்களையும் சூரியனையும் மழையையும் வத்தி பாடுகிறாரு. இதுல இருந்தே தெரியுது தமிழர்களும் இயற்கையும் எவ்வளவு இணைந்து இருந்தார்கள் என்பது. இந்த இலக்கியத்தை மட்டும் இல்ல, நற்றிணை, குறுந்தகை, புறநானூறு, பரிபாடல்னு அத்தனை இலக்கியங்களும் நீர் மேலாண்மை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நம் வீர பெரும்பாட்டனார் கரிகால சோழனின் புகழ் பாடிய அந்த பட்டினைப்பால நூல்ல ஒரு செய்யுள் இருக்கு. காவிரியோட அழக பத்தி சொல்றது. மலைவெளி காவிரி புனல் பறந்து பொன் விளையும் அப்படின்னு அந்த செய்யுள் ஆரம்பிக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த குடகமலையிலேருந்து வந்த அந்த தலை காவிரி அழகா தவழ்ந்து வர இங்க இருக்கிற கடல் போல இங்க இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் அவள் பறந்து வளம் கொளிக்க செய்யறா. வளம் கொளிக்க செஞ்சுட்டு அந்த வயல்ல விளைந்த கரும்பை கரும்பாலையில உருக்கும் போது வர்ற ஆவினால அந்த கழனியோட அழகு, அதனோட கவின் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம தஞ்சை மண்டலத்தின் அழகு மட்டும் இல்ல, அப்பவே கரும்பை இந்த தமிழனுக்கு ஆட்சி ஆலையில வைத்து உருக்கி இருக்கிறான்ங்கிற அறிவியலையும் அங்க பதிவு செய்யறாங்க. இதே பட்டினப்பாலையில இன்னொரு அறிவியலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன இப்ப நீராவியாதல் பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம். வாட் இஸ் வேப்பரைசேஷன், எவாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல நம்ம அறிவியல் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே அதுல நம்ம பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க, வான்முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் கலக்கவும் அப்படின்னு சொல்லி அதுல வருது. எனக்கு ஒரு ஆசைதான், நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிப்போம்ல, டெஃபினிஷன் வேப்பரைசேஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும் போது ஆங்கிலம் தான் படிப்போம். அப்ப நம்ம புலவர்களோட அறிவியல் பாடல்களை அந்த புத்தகங்களை இடம்பெற வைக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. அதே அந்த இத்தனை இலக்கியங்களையும் நீர்நிலையை பத்தி சொல்றாங்க. ஆனா இத்தனை புலவர்கள் நீர்நிலையை பத்தி பேசினதை விட ஒரு அதிகாரமிக்க மன்னவன் ஒருவன் சிந்தையில் அந்த நீர் மேலாண்மை உதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் நம்ம கல்லணை. ஆஹா, எப்படி ஓடுகின்ற நீர், அதுல ஆழம் தெரியாத மணல் படுகை, அதில் ஒரு அணை. இல்ல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணணும். அந்த கல்லணைக்கு முன்பே நம்ம இங்க திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே இருக்கிற கச்சமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அணை கட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதனுடைய தரவுகளையும் நம்ம இன்னும் எடுத்து சேகரிக்கணும்.
இதுல இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைகளை நம்ம இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த திராவிடர்கள்ட்ட கொடுத்துருக்கோம். இதுல என்ன வேற பெருமைன்னா தஞ்சை வந்து எங்களோட பெல்ட் அப்படின்னு. என்ன பெல்ட்? லெதர் பெல்ட்டா? தஞ்சைனாலே நாங்க தான். அட இருந்துட்டு போயா, தஞ்சைனாலே நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நீங்க வந்து என்ன இங்க பிரயோஜனம் என்ன பண்ணீங்க? மணல கொள்ளையடிச்சு வித்ததை தவிர நீங்க பண்ணது என்ன? ஐயா பழனி மாணிக்கம் அவர்களா இருக்கட்டும், பரசுராமனா இருக்கட்டும், இப்ப இருக்க முரசொலியா இருக்கட்டும், நீங்கள் வந்து மணல் கொள்ளையருக்கு கடை விரித்து கொடுத்தீர்கள் காவிரி ஆற்றை. அதை தவிர நீங்க சாதித்தது என்ன? தஞ்சையில் நாங்கள் தான் என்று. வேற ஒண்ணுமே இல்லை நீங்கள் செய்தது. இவர்கள் வந்து இப்ப இங்க இருக்கிற திருவையாரோட எம்எல்ஏ வந்து துரை சந்திரசேகரன் அவர்கள் இதை பற்றி எல்லாம் பாப்பாரா? அன்னைக்கு வந்து இந்த மணல் திருட்டுல முத திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2021 சர்க்குலர் வெளியாகுது. என்ன? திருவையாற்று படுகையில 5 இடங்கள், மருவூர், சாத்தூர், இந்த 5 இடங்கள்ல மணல் எடுக்கிறதுக்கான இதுதான் முதல்ல கையெழுத்தானது. இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு வந்து மணல் கொள்ளையர்கள் இங்க புதுக்கோட்டையில இருந்து வந்து உலகம் முழுக்க கொள்ளை அடிக்கிறாங்கன்னா அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? நீங்க நல்லா யோசிங்க. ஒரு 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 இது இருக்கு, ஒரு கவிதை இருக்கு. மணல் திருடனோட அஸ்தியை கரைக்கிறதுனால அதுக்கு வந்து நதி தேவைப்படுமா. திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டுலயுமே மணல் திருடுறாங்க. இல்ல என்ன கொடுமைங்கய்யா, மணல் திருடுறவனுக்கு பேரை பட்டீங்களா? நம்ம சோழனோட பேரு. பெருங்கொடுமை அதுதான். மணல் திருடர்களுக்கு நம்ம கரிகால சோழனோட பேரு, எம்ஜிஆர் அவரோட பேரை பத்தின முத்து, வைரம், ரத்னம். இதை தவிர அவர்கள் சாதித்தது எதுவுமே இல்லை. ஏன் நாம் இதெல்லாம் விடுத்து, இந்த கட்சிகள்லாம் விடுத்து நாம் தமிழர் கட்சி பக்கம் ஏன் நிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சூழலியல் பத்தி எத்தனையோ வந்து புத்தகங்கள் வந்திருக்கு, எத்தனையோ அறிஞர்கள் அதை பத்தி எல்லாம் எழுதுறாங்க. அது நம்மளுக்கு தரவுகள், அது சந்தோஷம். ஆனா அதிகாரம் இருக்கும் ஒருவர் அதை பற்றி பேசும்போது மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும். ஆனா இப்ப இருக்க அதிகாரத்தில் இருக்க யாருமே பேச மாட்டாங்க அதை பத்தி. ஏன்னா இருக்கிறது பூரா தத்தி. அப்ப அதிகாரத்திற்கு வர தகுதியான ஒரு அரசியல் தலைவர் அதை பேசினால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும். அதுதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்க, ஒரு அரபிய பழமொழி ஒண்ணு இருக்கு. once you carry your own water then you know the value of every drop அப்படின்னு. உன்னோட இதை வந்து தண்ணி, உனக்கு தேவையான தண்ணியை நீனே சுமக்கும் போதுதான் ஒவ்வொரு துளியோட அருமையும் உனக்கு தெரியும். இப்ப நான் ஒரு இடத்துக்கு பயணம் பண்றேன், மன்னார்குடியில இருந்து பராவக்கட்ட போறேன்னா எனக்குள்ள தண்ணி எனக்கு இருக்கணும். நான் வந்து போய் பிளாஸ்டிக் பாட்டில வாங்கி குடிச்சு போட்டுட்டு போயிடுறேன். அப்ப அந்த அந்த ஒவ்வொரு துளியையும் நம்ம சுமக்கும் போது வழி தெரியும். கடவுள் புண்ணியத்துல அந்த நிலைமை நம்மளுக்கு வர வேணாம். இருக்கிறத வந்து நம்ம காப்பாத்திக்குவோம். இப்ப அழிந்தது போனால் போகட்டும், இருப்பதை காப்பாற்றி கொண்டு வருகிற தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு செல்வோம். இப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் கூட்டணி வைக்கல, ஏன் கத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். யாரோட கூட்டணி வச்சிருக்கோம்? மரங்களோடும் மலைகளோடும் ஆடோடையும் மாடோடையும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். நீ கத்தி பேசுறீங்களே, இது யாருக்கு புரியும்? இதுக்காரு புரியுமான்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் நாங்க பேசுறது புரியும். அவர்கள் எங்களுக்காக நிற்பார்கள். அப்படி நாங்கள் இந்த மாதிரி கத்தி பேச 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 அது இந்த பிரபஞ்சத்தில் பட்டு ஒழித்து ஒரு பிரளயமா வெடிக்கும். அதில் தமிழ் தேசியம் மலரும். அந்த மலர் எடுத்து வரும் தலைமுறைக்கு நாங்கள் தருவோம். இது உறுதியாக நடக்கும். எங்கள் அண்ணன் ஆட்சியில் நடந்தே தீரும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக, நீ இன்றி அமையாது உலகு என்கிறான் வள்ளுவ பெருந்தகை. ஆனால் இன்றைக்கு நீர் வணிக பொருளாக மாறிடுச்சு. சர்வதேச நாடுகள் அனைத்தும் சொல்கிறது தண்ணீரை வணிக பொருளாக மாற்றுங்க, அதை ஒரு சந்தை பொருளாக மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுல ஒரு காட்ஸ் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் கோயம்புத்தூர்ல சூயஸ் திட்டம், பவானியில இருக்கக்கூடிய நீர் தனியாருக்கு விடப்பட்டதுல இருந்து, சிவகங்கையில நீர் தனியாருக்கு விடப்பட்டதுல இருந்து நாளை தஞ்சாவூருக்கும் நடக்கலாம், நாளை திருவையாருக்கும் நடக்கலாம். அப்படி நடந்தால் என்னவாகும்னா, பொலிவியா என்ற ஒரு நாட்டுல தண்ணீர் தனியார் மயமாக்கப்பட்டதன் விளைவு என்னவாச்சுன்னா, அவர்களுடைய சொந்த வீட்டில் அவர்கள் கட்டிய அந்த வீட்டுல மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சு மழைநீரை சேகரிப்பதற்கு அனுமதி இல்லைன்னா அந்த நிலை நாளை தமிழ்நாட்டுக்கும் வரும். தண்ணீர் என்பது தண்ணீர் மாநாடு. சீமான் தண்ணீர் மாநாடு நடத்துறாரு. தண்ணீருக்கு என்ன ஓட்டா இருக்குன்னு கேக்குறான். தண்ணீருக்கு ஓட்டா இல்ல, ஆனால் தண்ணீர் குடிக்கிற அத்தனை பேருக்கும் ஓட்டு இருக்கு. அறிவார்ந்த மக்களே, ஒன்றுதான், நீங்களோ நானோ போத்தல்ல விற்கிற 10 ரூபாய் தண்ணீரை வாங்கி குடிக்க முடியும்.
500 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்கி குடிக்க முடியும், 2000 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்கி குடிக்க முடியும், 2 லட்சத்துக்கு வித்தாலும் போராடியாவது சாக முடியும். ஆனால் காக்கையும் குருவியும் சிட்டும் நாயும் நரியும் என்ன செய்யும் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க. தண்ணீர் மாநாடு என்பது வெறும் தமிழ்நாட்டுக்கான அரசியல் அல்ல, உலக அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான். நீங்கள் அதற்காகவே இந்த கட்சியில் இருப்பதற்கு பெருமைப்படணும். தண்ணீர் சந்தை பொருளாதாரமாக தனியார் மயமாவதை எதிர்க்கணும், அது தவிர்க்கணும். அது கட்டாயமாக இந்த நிலத்தில் இருந்து குறைந்தபட்சம் நாம் வாழுகிற பகுதியிலாவது தண்ணீர் தனியார் மயமாகுவதை தவிர்க்கப்படுவதற்கு வருகின்ற 2026 நாம் தமிழர் கட்சியுடைய கொடி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பறக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர். வறட்சியாலும் வெள்ளத்தாலும் விவசாயம் செய்ய முடியாத காலத்தில் காவிரிக்கு அணை கட்டி தண்ணீரை பாசனத்துக்கு பயன்படுத்திய கரிகால சோழன் அவர்களுடைய மண்ணில் திருவையாறில் பூதலூரில் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தண்ணீரின் தேவையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டம். நீரின்றி அமையாது உலகு என்பது அந்த வள்ளுவனின் மொழி. அதை ஒவ்வொருவரும் நினைவில் ஏந்து அப்படிங்கிறது தாய்மாமன் சீமான் அவர்கள் நமக்கு சொல்லுவது. எல்லோருக்கும் பகிர்ந்தளி அப்படிங்கிறது தாய்மாமன் சீமான் அவர்கள் நமக்கு சொல்லுவது. நீரின் தேவை என்ன அப்படிங்கிறத இங்க உணர்த்துவதற்காக இரவு பகல் பார்க்காம முழுவதுமாக அதை பற்றியே சிந்தித்து அதற்காகவே வேலை செய்து தூங்கவே இல்லை. உண்மையா சொல்லணும்னா தாய்மாமன் சீமான் அவர்கள் முழு அதற்காகவே அவரை தயார் பண்ணி கொண்டுட்டு இன்னைக்கு வராரு. அதனால கட்டாயம் இங்க வந்து தண்ணீர் மாநாட்டுக்கு சம்பவம் இருக்கிறது அப்படிங்கறதுதான் நீங்க எல்லாரும் அவதானித்துக்கணும். இங்க தண்ணீரின் தேவை என்பது ஒவ்வொருவரும் மறந்துடும். அது வெறும் ஒரு வளமாக பார்க்கிறோம். அது நம்மளுடைய அடிப்படை உரிமை என்பதை உணர தவறுகிறோம். அது நம்மளுடைய அடிப்படை உரிமை. தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை. ஆனால் அது இன்னைக்கு சந்தையாக்கப்பட்டிருக்கிறது, வணிகமாக்கப்பட்டிருக்கிறது. காசு கொடுத்து தான் தண்ணீரை கூட வாங்குகின்றோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இழிவான நிலை அப்படிங்கிறதை கூட நாம உணராம இருக்கிறோம். அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு சுமைகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை எல்லாத்தையும் இன்னைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி காமிப்பதற்காகவே தாய்மாமன் சீமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் ஆவலாக இருப்பீர்கள் எல்லோரும். அதனால் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கூடியிருக்க அத்துணை பேருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.